சினி சினி மினி மினி இந்த நிகழ்ச்சியில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது புதிய பறவை திரைப்படத்தில் இடம்பெற்ற எங்கே நிம்மதி என்ற அந்த பாடலுக்கு பின்னால் நடந்த ஒரு அருமையான சம்பவத்தை பற்றி. புதிய பறவை திரைப்படம் 1964ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. இந்த படத்தினுடைய கதாநாயகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கதாநாயகி சரோஜா தேவி, இன்னொரு கதாநாயகி சௌகார் ஜானகி. முற்றிலும் முக்கியமான பாத்திரத்தில் அந்த படத்தில் நடித்தவர் எம்.ஆர். ராதா. அந்த படத்திற்கு இசையமைத்தவர்கள் இரட்டையர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி. அந்த படத்தினுடைய இயக்குனர் தாதா மிராசி. இதில் என்னென்னா, அந்த படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய சொந்த படம். சிவாஜி ஃபிலிம்ஸ் அப்படின்ற பேனரில் தயாரிக்கப்பட்ட அந்த திரைப்படம் ஒரு அருமையான கிரைம் சப்ஜெக்ட். அது பொதுவாக சிவாஜி சார் படம் அப்படின்னாலே குடும்ப கதைகள், ஃபேமிலி சென்டிமெண்ட், அண்ணன் தங்கச்சி பாசம், அப்பா மக பாசம், அப்பா மகன் பாசம், பொதுவாக இப்படி தானே இருக்கும் குடும்ப கதைகள். பெரும்பாலும் மேக்ஸிமம் சிவாஜி சார் படங்கள் பெரும்பாலும் ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படி தான் வரும். இந்த படத்தை பொறுத்தளவில் முழுக்க இது ஆங்கில படங்களுக்கு நிகரான கிரைம் சப்ஜெக்ட். அதாவது கொலை நடந்துருது. அந்த கொலையை செய்தது யார், அந்த கொலையை செய்தது யார், ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் அப்படின்றதான் படத்தினுடைய கதை. அதில் என்னென்னா, இதில் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கொலையை செய்கிறவரே இந்த படத்தினுடைய கதாநாயகனான சிவாஜி கணேசன் தான். தன்னுடைய மனைவியான சௌகார் ஜானகியை அவர் கொலை செய்து விடுவார். ஏன் கொலை செய்தார், எதற்காக கொலை செய்தார், எப்படி செய்தார், அதை எப்படி புலனாய்வு செய்து எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் அப்படின்ற சிவாஜி சார் படத்தில் பொதுவாக இந்த பேட்டர்ன் சப்ஜெக்டே சிவாஜி சார் படங்களில் வந்ததே கிடையாது. இந்த படம் பெரிய லெவலில் வெற்றி பெற்றுச்சு. அதாவது கிட்டத்தட்ட இங்கிலீஷ் பிக்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாமே சிவாஜி அவ்வளோ ஹேண்ட்ஸம் அப்படின்றோம்ல, அவ்வளோ அழகாக இருப்பார். சௌகார் ஜானகி அப்படின்னாலே சோக கதாபாத்திரங்களில் அரசியாக இருக்கக்கூடிய சௌகார் ஜானகி மாடர்ன் ட்ரெஸ் போட்டு அவ்வளவு எக்ஸ்ட்ரானரியான அல்ட்ரா மாடர்ன் கேரக்டர். அதே மாதிரி சரோஜா தேவிக்கு படம் முழுக்க நடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு உள்ள கதாபாத்திரம். எம்.ஆர். ராதா நடிப்பில் பின்னி இருப்பார். அந்தளவுக்கு ஆழமான முத்திரையை பதித்திருப்பார். இதில் என்னன்னா, அந்த படத்தில் கூட எல்லா சாங்ஸுமே சூப்பர் ஹிட் சாங்ஸ். அதில் பர்டிகுலர்லி மிகப்பெரிய அளவில் சூப்பர் ஹிட்டான சாங்கு எங்கே நிம்மதி. எங்கே நிம்மதி சாங் எப்படிப்பட்ட சாங்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி, அந்த பாட்டு காலத்தை கடந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நிற்கும். ஆனால் இந்த பாடல் உருவானதற்கு பின்னால் அந்த பாடலை எழுதியவர் கவியரசு கண்ணதாசன், அந்த பாடலை பாடியவர் டி.எம். சௌந்தரராஜன், அந்த பாடலுக்கு இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இதில் என்ன மேட்டர்னா, இந்த பாடல் உருவானது, பாடலை கேட்குறது, பாடலுடைய வரிகள் கண்ணதாசன் என்ன எக்ஸ்ட்ரா நிறையா எழுதியிருக்காரு, எம்.எஸ். விஸ்வநாதனும் எந்த அளவுக்கு அருமையான டியூனில் இந்த பாட்டை பண்ணியிருக்காரு. எத்தனை இசை கருவிகளை பயன்படுத்தி இந்த பாட்டை ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அதே மாதிரி சிவாஜி கணேசனுடைய நடிப்பு, இப்படியெல்லாம் முடியுமா, இப்படியெல்லாம் நடிக்க முடியுமா அப்படின்றது ஒன்று. அதே மாதிரி அந்த பாடலை படமாக்கிய விதம், தாதா மிராசி எந்த அளவுக்கு படமாக்கி இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் எல்லாரும் ஆச்சரியமாக அண்ணாந்து பார்த்தாங்க. ஆனால் அந்த பாட்டு உருவானதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இருக்குல்ல, அதுதான் சுவையான சம்பவம். என்னென்னா, இப்போ பாடல் கம்போசிங் அப்படின்றோம்ல, பாடல் கம்போசிங் நடக்குது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைக்கிறாங்க, கண்ணதாசன் பாட்டு எழுத வந்தாச்சு. ரொம்ப நேரம் அந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டான வார்த்தைகள் கண்ணதாசனுக்கு கரெக்டான, கவியரசு கண்ணதாசனுக்கு கரெக்டான வார்த்தைகள் கரெக்டாக மாட்டலை. அப்படியே போய்கிட்டே இருக்குது, டைம் ஓடிக்கிட்டே இருக்குது. கரெக்டாக பக்காவாக அப்படியே சிங்க் ஆகிற மாதிரி சுச்சுவேஷனுக்கு இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த பேட்டர்னில் ஒரு கரெக்டாக அமையணும். அந்த பேட்டர்னில் அப்படி போய்கிட்டே இருக்குது. அப்போ சிவாஜி தானே, அவர் தானே ப்ரொடியூசரு. சிவாஜி சாரும் கம்போசிங் டைமில் சிவாஜி அங்கே இருக்கார், பக்கத்தில் இருக்கார். அப்போ சிவாஜி சார் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த படத்தில் சுச்சுவேஷனே என்னென்னா, அவன் கதாநாயகன் கொலை செஞ்சிடறான், ஒய்ஃபவே அவன் கையால் அவனே கொலை செஞ்சிடறான். கொலை செஞ்ச பிறகு ஒரு டீம் அவனை சுற்றி ஒரு வட்டம் போடுறாங்க. வட்டம் போட்டு ஒரு சிஐடி டீம், புலனாய்வு குழு அவனை சுற்றி வட்டம் போட்டு இவனை எப்படியாவது பிடிச்சிடுறது அப்படின்னு அப்படியே வட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவன் வீட்டிலையே. அப்போ அவனுக்கு நல்லா தெரியுது, அதாவது நம்ம பெரிய ஆள், மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்தவன், நம்ம எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவன். ஆனால் நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்காக, நம்ம தான் கொலை செஞ்சோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டீமே நம்மளை சுற்றி வட்டம் போடுது அப்படின்றத, இது நம்ம கண்டுபிடிச்சிருவாங்களா, நம்ம இதில் சிக்கிடுவோமா, நம்முடைய கௌரவமெல்லாம் பாதிக்கப்படுவோமா, நம்முடைய மரியாதையெல்லாம் போயிடுமா, நம்ம கொலை செஞ்சோம் அப்படின்றது நாளிதழ்கள்லாம் பத்திரிகைகள்லாம் ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சு இப்படிப்பட்ட சம்பவம்லாம் நடந்துருமா அப்படின்று மனக்குழப்பம்.
ராத்திரி பகலும் அப்படியே மன அமைதி இல்லாமல் தவிக்கிறான். இதை சிவாஜி சார் அங்கே சொல்கிறாரு. அதாவது இந்த கேரக்டர் எப்படி மனைவியை கொலை செஞ்சிடறான், அவனை சுற்றி வட்டம் போடுறாங்க, சுற்றி வந்து ஒரு கூட்டமே சுற்றுது, எப்படி இருந்தாலும் இவனை கையும் களவுமா பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு வட்டம் போடுறாங்க. இவன் ராத்திரி பகலும் மன அமைதி இல்லாமல் தவிக்கிறான். அந்த கதாநாயகன் மன அமைதி இல்லாமல் கொஞ்சம் கூட மனசில் நிம்மதியே இல்லை. அவன் எங்கே நிம்மதி நிம்மதின்னு தவிக்கிறான். இதுதான் அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் சொன்னார். உடனே கண்ணதாசன் விஸ்வநாதன்ட்ட, விசு இப்போ வந்து வார்த்தையை சொல்கிறேன், இதான் டியூன், இதான் வந்து பல்லவி. எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், இதான் லைன், இதான் பல்லவி. டியூனை போ இது பண்ணு. அப்புறம் என்ன டிஎம் சௌந்தரராஜன் பாடினால, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும், அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். எப்படிப்பட்ட பாட்டு! காலத்தை கடந்து இந்த பாட்டு நின்றுக்கிட்டே இருக்குல்ல. எத்தனை தடவை கேட்டாலும் உங்களுக்கு அழுக்குமா? எத்தனை முறை கேட்டாலும். சிவாஜி சார் நடித்த படங்களே சூப்பர் ஹிட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 10 பாட்டு எடுத்திங்கன்னா அந்த 10 பாட்டில் கட்டாயம் எங்கே நிம்மதி பாட்டு இருக்கும். அதே மாதிரி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்ச பாட்டுகளில் வந்து சிறந்த பாடல்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா கட்டாயம் இந்த பாட்டை வந்து தேர்ந்தெடுப்பீங்க. கவியரசு கண்ணதாசன் எழுதிய பாடல்களில் மிகச்சிறந்த பாடல்கள் அப்படின்னு ஒரு பட்டியலை போட்டிங்கன்னா கட்டாயம் எங்கே நிம்மதி பாடல் கட்டாயம் இடம்பெறும். அந்த அளவுக்கு காலத்தை கடந்து இந்த பாடல் நின்றுக்கிட்டே இருக்குது, இனிமேலும் நிற்கும். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை தலைமுறை மாறினாலும் எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ இத்தனை ஆண்டுகள் 1964 திரைக்கு வந்த படம். இந்த இளம் தலைமுறை இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கும் அந்த பாட்டை வந்து அப்படியே கேட்டுக்கிட்டே தானே இருக்கிறாங்க. இன்றைக்கும் நீங்கள் வந்து அந்த யூடியூப்லையோ இதுலையோ வந்து அந்த பாடல் காட்சியை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள், என்ன மாதிரி பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், எப்படிப்பட்ட டியூன் பாருங்கள், கண்ணதாசன் எப்படிப்பட்ட வரிகளை எழுதியிருக்காருன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு டிஎம் சௌந்தரராஜன் எக்ஸ்ட்ரானரியாக பாடியிருக்காருன்னு பாருங்கள். அதில் சிவாஜி சார் வந்து எந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தோடு ஒன்றி போய் ஆழமாக அற்புதமாக நடித்திருக்கிறார் என்பதை பாருங்கள். அதனால வந்து சில படங்களில் சில பாட்டுகள் படங்கள் இதெல்லாம் காலத்தை கடந்து காலத்தை வென்று நிற்கும் அப்படின்றாங்களே, அந்த காலத்தை வென்று நிற்கக்கூடிய திரைப்படம் புதிய பறவை. அதே போல் காலத்தை வென்று நிற்கக்கூடிய அருமையான பாடல் எங்கே நிம்மதி. காலத்தை கடந்து நிற்கும் அந்த பாடலின் வெற்றிக்கு பின்னால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் கூறுகிறேன்.